நம்ம ஒரு வேத பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாளிலே நம்ம எடுத்துக்கொள்கிறதான வேத பகுதியானது நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ஆமென், அல்லேலூயா. இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னதென்று நீ அறிந்து உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். முதலாவது கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நிறைய பகுதியில் இருக்குது. இப்போ நீதிமொழிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நிறைய பகுதியில் பார்த்திங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறது என்ன அப்படிங்கிறது தெளிவாக எழுதப்பட்டிருக்கோம். அப்போ அந்த பயப்படுதல் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், முதல்ல அறிந்து கொள்ளணும். எதுக்கு பயப்படணும், எதுக்கு நம்ம பயப்படக்கூடாது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு தான் அந்த பயத்தில் நம்ம வாழணும். அப்படி வாழ்ந்தால் தான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுதலை நீ என்ன செய்யணும், இன்னதென்று உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். முதலாவது உணர்ந்து கொள்வது நமக்கு மிகவும் அவசியமானது. கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம் என்ன அப்படிங்கிறதை நம்ம என்ன செய்யணும், உணரணும். நம்ம ஏனோ தானே பயப்படுறதெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு நேரம் வந்துச்சு, அந்த நேரம் மாத்திரம் கர்த்தருக்கு பயப்படுறது, மற்ற நேரம் நம்ம உலக பிரகாரமாய் மற்றவங்க இருக்கும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி பயந்து வாழ்கிறது, அந்த மாதிரி வாழ்க்கை இல்லை. எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே என்ன செய்யணும், இருக்கணும். அந்த பயத்தை தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, விரும்புகிறாரு. அப்படி நீ இருந்தேன்னு சொன்னால் அது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ எந்தெந்த காரியத்தில் நம்ம பயப்பட வேண்டும், எந்தெந்த காரியத்தில் ஆண்டவருக்கு நம்ம பயப்பட வேண்டும், அதை குறித்து நம்ம பார்க்கலாம். சரியா? ஆதியாகமம் 3:10 வாசிப்போமா? ஆதியாகமம் 3:10 வாசிங்க. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். ஆமென். இங்கே பார்த்தீங்கன்னா ஆதாமை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் ஆதாமுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் செய்யக்கூடாதுன்னு ஒரு கட்டளை போட்டிருந்தார். ஏன்னா இங்கே கூட ஆண்டவர் ஒரு பயத்தை எதிர்பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அவன் பயப்படுவானா, கீழ்ப்படிவானா, நம்ம சொல்ல கேட்பானா, நம்ம வார்த்தைக்கு செவி கொடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆசீர்வாதங்க. ஆதாமுக்கு எதனாச்சும் குறையாக இருந்துச்சா சொல்லுங்க பார்ப்போம். ஆதாமுக்கு எதனாச்சும் ஆண்டவர் குறை வச்சுருந்தாரா? எந்த குறையுமே வைக்கல. எந்த குறையும் வைக்காதபடி எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்துருந்தார். எல்லா ஆசீர்வாதங்களை குறித்து கொடுத்து இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட அப்படித்தான் எல்லா ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். சரியா? ஆனால் ஒன்று ஏதாச்சும் ஒரு வழியில் ஒரு குறை நமக்கு காணப்படும். இல்லை நமக்கு ஒரு பிரச்சனை வரும், இல்லை ஒரு வியாதி வந்துடும், இல்லை வீட்டுக்குள்ள ஒரு போராட்டம் வரும். இது நீங்கள் சகித்து கொள்கிறீங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு வேளை ஆண்டவர் அதை அனுமதிப்பார். ஆனால் நம்ம அதெல்லாம் சகித்துக்கொள்ள முடியாதபடிக்கு வேறு ரூட் எடுப்போம். அதே போல் தான் இந்த ஆதாமு கூட பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரூட் எடுத்தவன் தான். சரியா? ஆண்டவர் ஒன்று சொன்னார். அவர் கையினால் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷமா, நம்மெல்லாம் அப்பா அம்மா வகுத்தில் பிறந்து வந்தவங்க இல்லை. ஆதாம் யார் மூலம் உண்டாக்கப்பட்டவன்? ஆண்டவருடைய கரத்தினாலே செஞ்சு அவருடைய சுவாசத்தை ஊதி அவன் ஜீவாத்மா பெற்றவன் தான் ஆதாம். அந்த ஆதாமுக்குள்ளேயே பிசாசு கிரியை செஞ்சு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி என்ன செஞ்சானா, கீழ்ப்படியாமல் பாவம் செய்தபடினால் நான் பயந்து என்ன செஞ்சுருக்கேன், நான் நிர்வாணி என்பதை உணர்ந்திருக்கிறேன். நம்ம பாவம் செய்கிற ஒவ்வொரு மனுஷனும் நிர்வாணி தான். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்ம நடக்கிறோம்னா நம்ம நினைக்கணும், நம்ம ட்ரெஸ்ஸு போட்டதில் என்ன சொல்லணும், ஆண்டுடைய பார்வையில் நம்ம நிர்வாணியைத்தான் காணப்படுகிறோம். அவன் சொல்கிறான், நான் நிர்வாணி என்பதை உணர்ந்து பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். எப்படி ஒளிஞ்சிருக்கிறானா? பயந்து, வேறு ஒன்றுமே சொல்லலை. நீர் வந்திருக்கிறீங்க, நான் நிர்வாணி என்பதை நான் உணர்ந்து என்ன செய்ய பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். அப்போ பாவம் செஞ்சால் நம்ம எல்லாரும் எப்படி இருப்போம், பயந்து தான் ஒழியணும் ஆண்டோடைய சமூகத்தில். ஆனால் இன்றைக்கி இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா, இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பாவம் செஞ்சும் பயப்பட மாட்டாங்க. நான் செஞ்சது ரைட் அப்படின்னு சொல்லி சாதிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் முன்னாடி ஆதாம் சொல்கிறாரு, நான் பாவம் செய்ததனால் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி நம்மளும் கூட ஆதாமை போல் நம்மளை அறியாமல் ஒரு வேலை செஞ்சிடலாம்.
நமக்கு அது என்ன சொல்கிறது, நம்ம புத்தியை உணராமல், அதான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன என்பதை உணர்ந்து நீ பயப்பட வேண்டும். உணராமல் நீ பயப்படக்கூடாது. அது தேவையில்லாத பயம். ஆண்டவருக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு உணரணும். அந்த உணர்வு வந்தாத்தே நமக்கு என்ன வரும், பயம் வரும், ஆண்டவருக்குள்ள பயம் வரும். அப்போ ஆதாமை போல நம்ம என்ன செய்யணும், உணர்ந்து பயப்பட வேண்டும். என்ன செய்யணும், உணர்ந்து பயப்பட வேண்டும். அடுத்து அதே ஆதியாகமத்தில் 9:2 வாசித்து பாருங்களேன். ஆதியாகமம் 9:2 வாசித்தீங்கன்னா இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நோவாவை குறித்து ஒரு காரியத்தை தேவன் எழுதி வச்சிருக்கிறார். தேவனுடைய கண்களில் யாருக்கு கிருபை கிடைச்சது, நோவாவுக்கு கிடைச்சிச்சு. இங்கே நோவை குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் யாருக்கு, ஒரு மனுஷர்களுக்கு வரலாமா, மிருகங்களுக்கு வருது. 2வது வசனத்தை வாசிங்க. உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும். போதும், அது கீழே வாசித்தீங்கன்னா மிருகம், ஊரும் பிராணிகள், பறவைகள், பூமியில் நடமாடுகிற எல்லாத்துக்கும் யாரை குறித்து பயம் உண்டாச்சா? ஆமாம், யார், நோவாவை குறித்து ஒரு பயம் உண்டாகிட்டு. ஏன்னா நோவா அப்படி கரெக்டாக அந்த ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பேலையை கட்டினா மிருகத்தினால உள்ளே கூட்டு என்ன செஞ்சான், அதன் பெயரை சொல்லி கூப்பிட்டு உள்ளே அடைச்சி ஆண்டவர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு தீனி போட்டு அதை வளர்த்து மறுபடியும் கதவை திறந்து வெளியே அனுப்பிவிட்டு, அந்த பகுதி தான் இந்த பகுதி. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பினது பிறகு அவனை பார்த்து மிருகங்கள்லாம் பயப்பட்டுச்சான். ஏன், ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தா மேலே இருக்கிற அதிகாரத்துலேருந்து கீழே இருக்கிறவங்க வரைக்கும் பயப்படுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மிருகங்கள்லாம் பயப்பட்டுச்சான், அஞ்சு பயந்து தான். அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், தேவன் சொல்கிற காரியங்களை சரியாக செய்கிறபடியால், தேவன் எப்படி விரும்புகிறாரோ அதன்படி நடக்கிறவர்கள் நம்ம வாழ்ந்தோம்னா மிருகம் கூட நம்மளை பார்த்து பயப்படுமா. மனுஷர் பயப்பட மாட்டாங்க, நீ வேணும் பெரிய ஆளா அப்படின்னு நினச்சி நம்மளை சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இங்கே மிருகங்கள் பார்த்து பயப்படுது. யானை பயப்படுமா, சிங்கம் பயப்படுமா, புலி பயப்படுமா யாரையும் கண்டு சொல்லுங்கள்? எந்த மிருகம் பயப்படாது. அதை கண்டுதான் நம்ம பயந்து ஓடணும். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, ஆண்டவர் நோவாவை ஆசீர்வதித்தபடினால், அவர் சொன்னபடியெல்லாம் செஞ்சபடினால் இந்த மிருகங்கள் அவரை பார்த்து பயந்துச்சான். நம்மளும் கூட ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுது, ஆண்டவர் எப்படி நம்மளை நடத்தணும்னு விரும்புகிறாரோ அதற்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம நடந்தால் மிருகங்களும் நம்மளை பார்த்து பயப்படும். அல்லேலூயா. ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதியாகமம் 18:15 வாசிங்க. சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். போதும். சாராள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், ஒரு காரியத்தை செய்ய போகிறாரு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேசும்போது கிண்டல், நக்கல், கேலி இல்லை, அப்படிப்பட்ட காரியம். இங்கே பாருங்கள், சாராளுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை நிறைவேற்றுவதற்கு வந்து பேசுகிறாரு. சாராள் என்ன பண்ணா, ஆமாம் சிரிச்சாள். அவன் நினச்சிக்கிட்டா இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் அப்படித்தான். நம்ம செய்கிறது ஆண்டவருக்கு தெரியாது, நம்ம பேசுகிறது தெரியாது, நம்ம வேத வசனத்தை வாசி இப்படித்தான் இருக்குது அப்படின்னு அதை புரட்டி பேசுகிறது ஆண்டவருக்கு தெரியாது, நம்ம நக்கல் பண்ணுறது தெரியாது, கிண்டல் பண்ணுறது தெரியாது, மற்றவங்களுக்கு விரோதமாக பேசுகிறது ஆண்டவருக்கு தெரியாது நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறதுனா, அவள் சிரிச்சா ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுக்கு இறங்கி வந்திருக்கிறாரு. அவள் என்ன செய்கிறா, நான் சிரிக்கலைன்னு சொல்லிட்டு பயம் வந்துருச்சு. எப்போ, கிண்டல் பண்ணதுக்கு பிறகு. இன்றைக்கி அன்னையருடைய வாழ்க்கையில் அதே கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி சிரித்து ஏளனம் பண்ணி எல்லாம் முடிஞ்சு ஒரு காரியம், நம்ம நடக்க போகிற காரியம் தடையாக போகுது அப்படின்னு சொல்லும் போது தான் பயம் வரும். சரியா, ஒரு ஆசீர்வாதத்துக்கு தடக்கல் வந்த பிறகு தான் நமக்கு பயம் வரும், அது வரைக்கும் நமக்கு பயம் வராது. அப்போ இங்கே சொல்கிறா, ஆண்டவருக்கு சாராள் பயந்து நான் செஞ்ச காரியத்தை செய்யலைன்னு சொல்கிறா, நான் நகைக்கலை, நான் சிரிக்கலை அப்படிங்கிறா. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள்லாம் அது ரெகுலராகவே நடக்குது. சரியா, ரெகுலராகவே நடக்குது. அதெல்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன அப்படின்னு உணர்ந்து, ஆதியாகமத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா யாரும் தெய்வத்தை பார்த்ததில்லை. யார் ஆண்டவர் பார்த்தாங்களா சொல்லுங்க பார்ப்போம். வார்த்தையத்தையும் கேட்பாங்க, ஆண்டவர் பேசுவார், அப்படி கீழ்ப்படிவாங்க, சரண்டர் ஆயிடுவாங்க, அப்படி நேரம் குப்புரடிக்க விழுவாங்க.
மோசை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, யோசுவா எடுத்து பார்த்தாலும் சரி, காலேப்பை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்வாங்க, அப்படி கீழ்ப்படிஞ்சு சரண்டராகி கீழே மூங்குப்புற விழுவாங்க, ஆண்டவரை பார்க்காதவங்க. ஆனால் நம்ம காலத்தில் இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்தார், நம்ம ஆண்டவரை பார்த்துருக்கோம், நமக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறாரு, நமக்கு ரத்தத்தையும் அவர் சரீரத்தையும் நமக்கு உணவாய் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, எல்லா காரியத்தையும் செஞ்சார். பூமியில் எத்தனை வருஷம் நடமாடிக்கிட்டு இருந்தார்? 33 வயசு வரைக்கும் நடமாடிக்கிட்டு இருந்தார். நம்ம பார்த்தவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கீழ்ப்படிய மாட்டேறோம். என்ன மாட்டோம்? கீழ்ப்படிய மாட்டோம். ஆண்டோடைய வார்த்தைன்னா அதுக்கு ஒரு இப்படி நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியோடு நம்ம இருப்போம். சரியா? ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் பூமி கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றி வந்தார். அப்படி வேதம் சொல்லுது. மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பினார், எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அவருடைய சொந்த ஜனங்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சொந்த ஜனங்க தான் அவர் நினைஞ்சாங்க சிலுவிலை அறையும் என்று சொல்லி சிலுவையில் அறையிறதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. சரியா? ஆனால் அன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தையை மாத்திரம் கேட்குறாங்க. ஆனால் சாராளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவதூதர்கள் இறங்கி வந்து அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அதை உணர்ந்து கொள்ளாதபடி, அதை அறிந்து கொள்ளாதபடி அவள் என்ன செஞ்சா, சிரிச்சாள், நகைத்தாள். ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, என்ன சிரிச்சியா, என்ன நகைத்தியான்னு கேட்டோடனேவும் பயந்து போய் சொல்கிறான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அந்த பயம் இருக்கணும். தேவனுக்கு விரோதமாக பேசுகிற காரியத்தில் என்ன இருக்கணும்? பயம் இருக்கணும். நம்ம பேசுகிறது சரியா தப்பா, ஆண்டோடைய வார்த்தை சரியா தப்பா, வேதத்தை கூட புரட்டி நிறைய பேர் மாற்றி மாற்றி பேசுவாங்க, பயம் இல்லாமல் பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு பயத்தோடு இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் 2:14 வாசிங்க. யாத்ராகமம் 2:14 வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்த்தீங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோசே ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன செய்கிறான்? அவன் செஞ்சது ரைட்டா தப்பா சொல்லுங்க பார்ப்போம். மோசே செஞ்சது ரைட்டா தப்பா? அவன் பாசம், தன் ஜனங்கள் மேலே என்னஞ்சு ஒரு பாசம் ஒன்று வந்துருச்சு. ரெண்டாவது என்ன வந்துச்சுன்னா அவங்கள அடிமையாக நடத்துகிற காரியத்தை குறித்து இவனுக்கு ஏற்கனவே கோபம் மோசேக்கு. சரியா? அப்படி இருக்கும்போது ரொம்ப அடிமைத்தனம் நடத்துகிறாங்க அப்படிங்கிற அந்த கோபத்தெல்லாம் மனசுக்குள்ள வச்சுருந்ததுனால தான் அந்த இடத்துல போய் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு என்ன செஞ்சிட்டான், ஒரு எகிப்தனை வெட்டி என்ன செஞ்சிட்டான், புதைச்சிட்டான். ஆனால் செஞ்சது தப்பு. நம்ம செய்யக்கூடாது, கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் நமக்கு சொல்லுது. அந்த கட்டளை பெற்றவர் யார்? மோசே தான். அவர் தான் வாங்கிட்டு வந்தார் 10 கட்டளை. 10 கட்டளை வாங்கிட்டு வந்தவர் அவர் தான். அதில் ஒரு கட்டளை என்ன செய்ய சொல்லியிருக்குது. ஆமாம், அப்படி வாங்கிட்டு வர வேண்டிய ஆள் தான் என்ன பண்ணிட்டாரு, கொலை செஞ்சிட்டாரு. இப்போ கொலை செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாரு, யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இன்னொரு இடத்துல போய் என்ன செய்யறு, வழக்கு தீர்க்க போகும்போது தான் அவங்க சொல்கிறாங்க, நீ நேற்று செஞ்சது போல் இன்றைக்கி செய்ய வந்திருக்கிறியா, அந்த எகிப்தனை கொண்டு புதைச்சது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, எங்களையும் கொல்ல வந்திருக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனேவும் அடுத்த நிமிஷம் என்ன வந்துருச்சு, தனக்குள்ளே பயம் வந்துருச்சு, நம்முடைய காரியம் வெளிப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பயம் வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம கூட பார்த்திங்கன்னா அநேக நேரங்களில் நம்ம துணிகரமாக ஒரு பாவத்தை செஞ்சுருவோம், யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக பாவத்தை செஞ்சுட்டு ஒன்றுமே செய்யாதவங்க போல் இன்றைக்கும் கூட இந்த ஆலயத்தில் உட்காந்துருக்குறீங்க. அந்த மாதிரி எத்தனை தெரியுமா, எத்தனை காரியம் தெரியுமா, துணிகரமான பாவங்கள் செய்துட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் செய்யவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறீங்க. விக்கிர ஆராதனை தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லி வேதத்தில் இருக்குது. விக்கிர ஆராதனை கோயிலுக்குள்ளே எத்தனை பேர் போயிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியுமா? போய் கயிறு கட்டுறது, அப்புறம் நான் மந்திரம் பண்ணுறது, பிள்ளைக்காக போகிறது, மருமகனுக்காக போகிறது, அப்படிலாம் போய் பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்குறோம். சரியா? அதெல்லாம் பயமே இல்லாதானோ. ஏன்னா தேவனை குறித்த பயம் நமக்கு இல்லை. அவர் பட்சிக்கிற அக்னி அப்படிங்கிறத குறித்து நமக்கு பயம் இல்லை. அவர் நியாயம் தீர்க்கிறவர் என்பதை குறித்து பயம் இல்லை. அவர் தான் நியாயாதிபதி, நீதிபதியாக கீழே இறங்கி வருவார் அப்படிங்கிறத குறித்து பயம் கிடையாது. ஏன்னா யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது, நம்ம செய்கிற காரியம் யாருக்கு தெரியாது. அப்படிங்கிற அந்த இதில் தான் நம்ம செஞ்சுட்டு வந்துடுறோம். மோசே கூட அப்படித்தான் இருந்தார், யாருக்கும் தெரியாது நம்ம செஞ்ச காரியம் அப்படின்னு. ஆனால் காரியம் வெளிப்பட்ட போதோ அவனுக்குள்ள என்ன வந்துச்சு, பயம் வந்துருச்சு. அப்போ காரியம் வெளிப்பட்ட வந்ததுக்கு பிறகு பயப்பட வேணாம், ஆனால் அதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன வேணும்,
பயம் வேணும். தேவன் இதை விரும்ப மாட்டார், இது ஆண்டவருக்கு பிடிக்காது, இந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது, நம்ம ஆண்டோடைய பிள்ளை, நம்ம வேதத்தை தூக்குறவங்க, நம்ம செபிக்கிறவங்க, நம்ம ஆலயத்துக்கு போகிறவங்க, நம்ம உபவாசம் இருக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ள எப்பையும் இருந்து கொண்டே இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னதென்று உணர்ந்து நீ என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படணும். சும்மா நீ பயப்படக்கூடாது, சரியா? சும்மா பயப்படக்கூடாது. இது ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் என்ன செய்யணும்? பயப்பட வேண்டும். ஒரு சில காரியங்களுக்கு பயப்படக்கூடாது, சரியா? ஒரு சில காரியங்களுக்கு நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிற நீங்கள் என்ன செய்யணும்? உணர்ந்து பயப்படணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா மோசே செய்கிறாரு. யாத்ரா 3:16 வாசிங்க. மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். 3:6 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். ஆமென், அல்லேலூயா. இப்போ தான் அவருக்கு உணர்வு வருது. செஞ்ச காரியத்துலாம் அவருக்கு உணர்வு வரல, தேவனுக்கு பிடிக்காத காரியம் அப்படின்னு சொல்லி உணர்வுல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோசே தேவனை நோக்கி பார்ப்பதற்கே பயந்து என்ன செஞ்சானா? முக்காடு போட்டுக்கொண்டானா. ஆனால் ஆண்டவர் அங்கே உருவத்தோடு வந்து நிற்கலை, சத்தந்தையும் கேட்குது, சரியா? தேவனை பார்ப்பதற்கு மோசே என்னஞ்சானா? பயந்தானா. இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தில் வந்து துணிகரமாக முழங்கால் படிக்கிடுவோம். தேவன் நம்மோடு பேசட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது என்ன சொல்கிறது? ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிற காரியத்துக்கு மட்டும் நம்ம முழங்கால் போடுவோம். ஏன்னு சொன்னால் நீங்கள் செஞ்சுட்டு வர்ற காரியம் என்னென்னு உங்களுக்கே ஒன்றுமே புரியாது. நம்ம சரியாத்தே நடந்து கொண்டு ஆண்டவரோட சமத்தில் முட்டி ஓடுறோமா அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் நீதி காணப்படுதா, பரிசுத்தம் காணப்படுதா, உண்மை காணப்படுதா, நேர்மை காணப்படுதா அப்படிங்கிற நம்ம உணரதே இல்லை. நேராக வந்து முட்டி ஓட்டுருவோம். ஆனால் மோசைங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு பயந்து தன் முகத்தை என்ன செஞ்சானா? முக்காடு போட்டிக்கொண்டனா. ஏன்னா அவ்வளோ பெரிய தெய்வம், அல்லேலூயா. அவர் அவ்வளோ ஒரு பிரகாசம் உள்ளவர் தெய்வம், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். அவருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு நமக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அவ்வளோ பெரிய ஆண்டவர், சூரியனை சந்திரனையும் சகலத்தையும் உண்டாக்கின தேவன். அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நம்மெல்லாம் பாத்திரவான்களாம் கிடையாது. ஆனால் நம்ம என்ன செய்வோம்? துணிகரமாக வந்து நிற்போம். ஆனால் மோசே பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடி போய் நிற்பதற்கு, அவரை உற்று பார்ப்பதற்கு பயந்து என்ன செய்ய முகத்தை மூடிக்கொண்டு நின்னானா, சரியா? அப்போ ஆண்டோட சமூகத்தில் வருவதற்கு முன்பாக நம்ம சரியானவர்களா சரியில்லாதவர்களா தகுதி உள்ளவர்களா என்று பார்த்து தேவ சமூகத்தில் வந்து நம்ம என்ன செய்யணும்? முழங்கால் படிக்கிடணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். இல்லைன்னா நம்ம பார்க்க முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லேவியராகமம் 19:3 வாசிங்க. லேவியராகமத்தில் நிறையா இருக்குது, ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஆனால் லேவியராகமத்தில் இதே அதிகாரத்தை நீங்கள் முழுசும் வாசித்து பாருங்கள். நிறைய காரியத்தை குறித்து ஆண்டவர் இப்படி பயப்படணும்னு. ஆனால் மேலே ஆண்டவர் ஒரு கட்டளையை போட்டு சொல்கிறாரு, உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன செய்யும்? ஆமாம், தகப்பனுக்கும் தாய்க்கும் பயந்து இரு. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம தகப்பனும் தாயும் தூக்கி எறிஞ்சிடறோம், சரியா? அவங்களுக்கு பயந்துரு. நீ அப்படி ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கு நீ பயந்து வாழ்ந்தேன்னு சொன்னால் ஆண்டவர் அதுக்கு கீழே என்ன சொல்கிறா தெரியுமா? ஓய்வு நாட்களை, என்னுடைய ஓய்வு நாட்களை நீ என்ன செய்ய ஆசிரிக்க கடவுள்கள், நான் உங்கள் தேவனாய கர்த்தர். ஏன்னா அநேக நேரங்களில் நம்ம தாயும் தகப்பனாக இருக்கிற நம்ம சரியில்லாதனால தான் நம்மளுடைய பிள்ளைகள் நமக்கு பயப்படுறதில்லை. நீங்கள் எல்லாம் ஆலயத்துக்கு வருவீங்க, உங்கள் பிள்ளைலாம் வெளியே போயிருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எங்கள் சர்ச்சில் இருப்பீங்க, உங்கள் பிள்ளை ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வீங்க? நீங்கள் ஆலயத்துக்கு வருவீங்க, அவங்க என்ன செய்வாங்க? ஃப்ரெண்ட்ஷிப்போட சேர்ந்து வெளியே போயிருப்பாங்க, பீச்சுக்கு போயிருப்பாங்க, வேறு எங்கேனாச்சும் கிளப்புக்கு போயிருப்பாங்க, எங்கெங்கேயோ போயிடுவாங்க. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு பயப்படுற பயம் உங்கள் பிள்ளைகள்கிட்ட காணப்படுறது இல்லை. நீங்கள் கர்த்தருக்கு பயந்தா தான் உங்கள் பிள்ளைய உங்களுக்கு பயப்படும். பிள்ளைகளும் பெற்றோருக்கு என்ன செய்யுங்க? பயந்தா தான் ஆலயத்துக்கு வருவாங்க. அதனால தான் ஆண்டவர் மேலே ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு, கீழே ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறாரு. உன் தகப்பனையும் தாயும் நீ என்ன செய்யணும்? கனம் பண்ணணும், அவங்களுக்கு பயந்து நடக்கணும். அதுக்கு பிறகு நீ என்னுடைய ஓய்வு நாளை நீ ஆசரிக்க வேணும். நான் உங்களுக்கு கர்த்தர், நான் மாறாதவர் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஓய்வு நாளை ஆசரிக்கிறது கூட ஆண்டவர் ஒரு கட்டளையை போட்டு சொல்கிறாரு. அவங்கள நேசிக்காதவங்களை நான் நேசிக்கிறது கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவரை தாய் தகப்பனை நேசிக்காத ஒரு பிள்ளைய
தாய் தப்பனே அன்பு காட்டாத ஒரு குடும்பத்தார ஆண்டவர் நினைச்சாரு, ஏன் ஓய்வு நாளில் நீங்கள் வந்து ஆசிரிக்கும் போது உங்களை நான் நேசிப்பதற்கு ரொம்ப கடினம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ முதலாவது தாயும் தகப்பனையும் கணம் பண்ணும். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் எத்தனை பிள்ளைங்க நம்மளை கணம் பண்ணுறாங்க சொல்லுங்க பார்ப்போம். நம்ம பார்க்குற மாப்பிள்ளைத்தை அவங்க கட்டிக்கிறன்னு விரும்புகிறாங்களா? நம்ம பார்க்குற பொண்ணை கட்டிக்கிறோம்னு சொல்லி விரும்புகிறாங்களா? அவங்க இஷ்டம்தான், இதுதான் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்து கோயிலில் கல்யாணம் சரின்னு போய் செஞ்சு வச்சுட்டு வந்துடுறோம். நம்ம சபையில் இருக்காங்கம்மா, இந்து கோயிலுக்குள்ளே போய் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு வந்தவங்க இருக்காங்க. அவங்க பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த பிள்ளைகள் அவங்க இந்து கோயிலில் போய் பூசைகள் செய்கிறதுலாம் அவங்க கலந்து கொண்டுட்டு வர்றாங்க. ஆனால் அவங்க நினச்சிக்கிட்டாங்க எங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு. சரியா? விக்கிர ஆராதனைக்குள்ள போய் எல்லாம் செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனால் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை அவர்கள் அறியாமல் செய்கிறாங்க. ஆனால் இங்கேயும் வந்து எல்லாம் செய்வாங்க, திருவிருந்து வாங்குவாங்க. அதை தேவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார், ஆசீர்வதிக்க மாட்டார். நமக்கு வியாதி மேலே வியாதி தான். ஏன்னா அபாத்திரமாய் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய பந்தியில் வந்து பங்கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறது காரணம் தெரியுமா? அபாத்திரமாக என்னத்துக்கு ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஒரு வார்த்தை அங்கே போட்டிருக்கிறாரு. ஏன்னா நம்ம துணிகரமாக வெளியே பாவம் செஞ்சுட்டு பயமில்லாதபடி என்ன செய்வோம், ஆலயத்துக்குள்ள வந்து நடந்து கொள்வோம். அதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் யார் உங்களை நீங்களே என்ன செய்ய நிதானித்து பார்த்து திருவிருந்தில் பங்கெடுக்கணும். நீங்கள் வியாதி உள்ளவங்கள மாறிடக்கூடாது, அபாத்திரராக போயிடக்கூடாது. சிலர் மறித்தும் போயிருக்கிறாங்க அப்படி பானம் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை எச்சரிப்பதற்கு ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை கொடுத்து தான் திருவிருந்து கொடுக்குறாரு. ஆனால் அதை வாசித்து காட்டுவாங்க, அது யாருக்கோ வாசிக்கிறாங்க எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், துணிகரமாக வந்து நம்ம திருவிருந்தில் பங்கெடுப்போம். அப்படி நம்ம செய்யக்கூடாது. அதுக்குத்தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் தகப்பனின் தாயும் கணம் பண்ணுங்க, அப்பொழுது நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க ஓய்வு நாளுக்கு வந்தீங்கன்னா நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் என்ன செய்வேன், மேலே உங்களை ஆமாம் உயர்ந்த இடத்துல உயர்ந்திருக்க பண்ணுவேன். எப்போ? ஓய்வு நாளை சரியாக நீ ஆசரிக்கும் போது, எப்போ தாயின் தகப்பனை கனம் பண்ணும் போது, எப்போ தாய் தகப்பனுக்கு பயந்திருக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. சரி, அதனால என்ன ஆண்டவருக்கு இப்படி பயந்து நடக்கிறதுல எனக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? நிறைய ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிப்போம். 119 சங்கீதம் 120 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 119 120 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பற்றி அங்கே ஒரு வார்த்தை போட்டிருக்கிறது, ரொம்ப அருமையாக போட்டிருக்கோம். வாசிங்கம்மா. உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. ஆமென். போதும். உமக்கு பயப்படுகிற பயத்தால் என் உடம்பு என்னது சிலுக்கிறது. உம்முடைய நியாய தீர்ப்புக்கு நான் என்ன செய்கிறேன், பயப்படுகிறேன். உடம்பு எதுக்கு சிலுக்கும் சொல்லுங்களேன், கொஞ்சம் உதாரணம் சொல்லுங்களேன், கொஞ்சம் பேசுங்களேன். உடம்பு நமக்கு சிலுக்குதுன்னா எதுக்காகவே சிலுக்கும் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன். குளிராக இருக்குது தான் சிலுக்குது. சரி, வேற? திடீர்னு நம்ம பார்க்கக்கூடாத ஒன்றை பார்த்துட்டோம்னா உடம்பு நமக்கு என்ன செய்யும், சிலுக்கும். நடக்கக்கூடாத ஒன்று நடந்துருச்சுன்னா, ஆமாம், இப்படி நடக்கக்கூடாத ஒன்று, பார்க்கக்கூடாத ஒன்று, நமக்கு எதிர்க்க நம்ம கண்ணுக்கு படாத ஒன்று, நமக்கு நடக்கக்கூடாத ஒன்று, நம்ம எதிர்பார்க்காத ஒன்று, அப்படி நடக்கும்போது என்ன சொல்லுவோம், நம்ம என் உடம்பெல்லாம் சிலுக்குது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, உமக்கு பயப்படுகிற பயம் வந்தால் என் உடம்பெல்லாம் சிலுக்குது. நம்ம எல்லாருக்கும் அதுக்குள்ளே இருக்கணும், எல்லாருக்குள்ளேயும் இந்த காரியம் இருக்கணும். தாவீது சொல்கிறாரு, உமக்கு பயப்படுகிற பயம் வந்துருச்சுன்னா என் உடம்பெல்லாம் சிலுக்குது. அப்படி செஞ்சுருக்கீங்களா? ஒரு பாவமான ஒரு காரியத்தை, ஒரு கீழ்ப்படியாத காரியத்தை, தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்யும்போது உங்கள் உடம்பு அப்படி சிலுத்துருக்குதா? ஐயோ இது ஆண்டவருக்கு பிடிக்காதே அப்படின்னு சொல்லி உடம்பு சிலுத்துருக்கா? இல்லை. ஏன்னா நம்ம துணிகரமாக செஞ்சுட்டு வந்துடுவோம். ஏன்னா ஆண்டவரை பார்க்குறாரு. மோசை கொள்ளும்போது யாரும் பார்த்தாங்களா? இல்லையே. இல்லை சாரால் நகையும் போது யாரும் பார்த்தாங்களா? இல்லையே. அதுதான் நம்ம வாழ்க்கையிலையும். சரியா? அப்படி இருக்கக்கூடாது. நம்ம உணர்ந்து பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு உணர்வை கொடுக்க வேண்டும். அதனால தான் இங்கே சொல்லியிருக்காரு தாவீது, என் உடம்பு என்ன செய்கிறது, உமக்கு பயப்படுகிற பயம் வந்தால் என் உடம்பு சிலுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒருத்தங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. வாசிங்க நீதிமொழிகள் 10:27 வாசிங்க. நமக்கு என்ன கிடைக்கும் ஆசீர்வாதம்? சீக்கிரம்.
கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன பண்ணுமா? ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஆயுசு நாட்கள் பெருகணுமா குறையணுமா? சரி, வேணான்னா விட்டுருங்க. ஏன் உங்களுக்கு போய் வலுக்கட்டாயம் பண்ணி ஏன் உங்களுக்கு திணிப்பானே? சரியா? ஆயுசு நாட்கள் பெருகணுமா குறையணுமா? பெருகணும். அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே வரணும். ஆண்டவர் சொல்லியிருக்கார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ளே வந்தால் என்ன பண்ணும்? ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நீங்கள் பயப்படுறதுனால உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் இது. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 17:39 வாசிப்போமா? சீக்கிரம் கொஞ்சம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 17:39. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. ஆமா, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லி இருந்தார். ஆமா, அப்பொழுது உங்களுடைய எல்லா சத்துருக்களுக்கும் என்ன செய்வார்? ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். கர்த்தருக்கு நீங்க பயந்து நடந்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா சத்துருக்களிலிருந்து ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. ஏன் உங்களுக்கு நேரம் ஒரு வாசனம் கூட வரவே இல்லையா? ஒரு வசனம் கூட வரலையா உங்களுக்கு நேரம்? ஆமாம், உங்களுக்கு நேரம் வந்தால் கையத்துக்கு அள்ளிலேயே சொல்லுங்கள், அதான் நல்லது. சரியா? அது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி தெரியும். இல்லைன்னா அது யாருக்கோ இந்த செவரில் ஓடுறது, இல்லை ஃபேனு லைட்டு ஸ்பீக்கருக்கு அதுகளுக்கு தான் போகும்போது அவங்க சாட்சி சொல்லுவாங்க ஆண்டவருக்கு முன்னாடி. சரியா? அப்போ கர்த்தருக்கு நீங்கள் பயந்து நடந்தால் உங்கள் சத்துருக்களை, உங்கள் பிசாசு என்னன்னு சார் ஆண்டவர் மிதித்தி போடுவார், உங்களை என்ன செய்வார்? விடுவிப்பார். கர்த்தருக்கு பயந்து நடந்தால் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை சத்துருக்களிலிருந்து நம்மளை விடுவிப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 145:19 வாசிங்க. சங்கீதம் 145:19. கர்த்தருக்கு தமக்கு பயந்தவருடைய மனவிருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு. ஆமென். போதும். கர்த்தருக்கு அவருக்கு பயந்தவர்களுக்கு அவங்க விருப்பத்தின்படி செய்து அவர்களுடைய கூப்பிடுதலை என்ன செய்வாரா? கேட்பாராம். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தீங்கன்னா, ஆண்டவருக்கு விருப்பமானபடி நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் கூப்பிடுதலை உடனே கேட்பார். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் உங்களுடைய கூப்பிடுதல் ஆண்டவர் கேட்கணுமா? நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து நடங்க, ஆண்டவர் கண்டிப்பாக என்ன செய்வார்? உங்களுக்கு கேட்பார். 147:1 வாசிங்க. என்ன கிடைக்கும் கர்த்தருக்கு பயந்து நடந்தா? 147:1 சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதும். 147:1 கிருபை கிடைக்கும் இல்ல? கீர்த்தனம் பண்ணுங்கள். அதுக்கு வாசிங்க. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். சரி விடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்தா அவருடைய கிருபை என்ன செய்யுமா? நமக்கு கிடைக்கும். எத்தனாவது? 11. பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆமா, கர்த்தருக்கு பயந்து நடந்தா அவர் கிருபை கிடைக்குமா? கர்த்தருக்கு பயந்து நடந்தா என்ன கிடைக்குமா? அவருடைய கிருபை தான் முக்கியமானது. எது நமக்கு இருக்குதோ இல்லையோ, ஆண்டோடைய கிருபை மாத்திரம் நமக்கு இருந்தால் போதும், எல்லாம் நம்மளை தேடி வரும். நீங்கள் எங்கேயும் போக வேண்டியதில்லை. உங்களுக்கு சுகம் கிடைக்கும், பலன் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், சொத்து கிடைக்கும், சுகம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். என்ன இருந்தால்? கிருபை இருந்தால். அந்த கிருபை உனக்கு இருக்கணும்னா என்ன எப்படி நடக்கணும்? கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். சரியா? அதே நீதிமொழிகள் 10:27 வாசிங்க. அதே வாசிட்டோம்ல, கர்த்தருக்கு பயந்து நடந்தால் ஆயுசு நாட்கள் பெருகும். சரியா? அப்போ இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். இந்த கொஞ்ச பகுதி தான், ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கிறதுனால இந்த கொஞ்ச பகுதி. அதுக்கு பிறகு கர்த்தருக்கு பயந்து நடந்தால் எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குன்னு நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம், தொடர்ச்சியாக பார்ப்போம். சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? முழங்கால் பட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ணி பார்ப்போம். ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கணும். ஆண்டவரே, அப்படி நாங்கள் பயந்து இருந்தால் தான்
இத்தனை ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கிடைக்க ஆண்டவரே. அநேக நேரங்களில் நாங்கள் பயப்படுகிறதே இல்லை. துணிகரமாக ஒரு சில காரியங்களை நாங்கள் செஞ்சிடறோம், அறியாமல் செஞ்சிடறோம், அறிஞ்சும் செஞ்சிடறோம். ஆனால் அதெல்லாம் விட்டு விலகுனா நம்முடைய கிருபை எங்களுக்கு கிடைக்கும். ஆயுசுனால நீங்கள் பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை மாத்திரம் அவர் கொடுக்குறவர் இல்லை, கிருபை கிடைக்கும். நாங்கள் கூப்பிடும்போது பதில் தருவேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆனால் உமக்கு நாங்கள் பயந்து நடக்காமல் இருந்தால், ஒருவேளை நாங்கள் அப்படி நடந்திருந்தால் எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? கரங்களை வைத்து நம்ம ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே, உங்களுக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்குள்ள எப்பொழுது இருக்கணுமா ஆண்டவரே, எப்பொழுது இருக்கணுமா ஆண்டவரே. எங்களுக்கு இப்படிலாம் நீங்கள் நடக்கக்கூடாதுன்னு தான் மோசையை முன்மாதிரியாக வச்சிருக்கிறீங்க, ஆகாரை முன்மாதிரியாக வச்சிருக்கிறீங்க, சாராளை முன்மாதிரியாக வச்சிருக்கிறீங்க, நோவாவை முன்மாதிரியாக வச்சிருக்கிறீங்க, மோசையை முன்மாதிரியாக வச்சிருக்கிறீங்க. எத்தனையோ பரிசுத்தவான்களை ஆண்டவரே எங்களுக்கு முன்மாதிரியாக நீங்கள் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. இப்படிலாம் நடக்கக்கூடாது என்று சொல்லி வேதத்தை எங்களுக்கு கொடுப்பதற்கு முன்பாக இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எப்படிலாம் நடந்தாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு முன்மாதிரியாக எத்தனையோ பேரை வச்சிருக்கீங்க ஆண்டவரே. ஆனாலும் அதை நாங்கள் வாசித்தாலும் உமக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்குள்ள இல்லாமல் போகிறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்கு வராதபடி ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பயப்படுகிறதான பயத்தோடு நடந்து கொள்ளும்படியாக எங்களை ஒப்பு கொடுத்து எங்களை செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுது எங்களுக்குள்ள இருக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் பயந்து உணர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் ராஜா நாங்கள் பயமுள்ளவர்களாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் கழிக்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு பொழுதும் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டும் ராஜா. அப்படியாக எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இப்பொழுதும் கூட கர்த்தாவே, நாங்கள் திருவிருந்துக்கு நாங்கள் ஆயத்தமாக வந்திருக்கிறோம், நாங்கள் திருவிருந்தில் பங்கெடுக்க போகிறோம் ஆண்டவரே. எத்தனை காரியத்தில் நாங்கள் துணிகரமாக இருந்தோமா எங்களுக்கு தெரியாது ராஜா. என்னுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து ஆண்டவரே தகுதி உள்ளவர்களாய் நின்று நம்முடைய அப்பத்தையும் ஆண்டவரை சரீரத்தையும் நாங்கள் ஆண்டவரை ரத்தத்தையும் பானம் பண்ணும்போது ஆண்டவரே எங்கள் உடம்புக்குள்ள ஆண்டவரை ஒரு சிலுக்கிற நிலைமை ஆண்டவரே, நான் பயமில்லாமடி வாழ்ந்துட்டேனே, இனி அப்படி வாழ மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே ஒரு தீர்மானத்தோடு நாங்கள் ஒரு திருவிருந்தில் பங்கெடுக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. எங்களை ஒப்பு கொடுக்குற ராஜா, எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எங்களை பொறுப்படுத்த நடத்துங்க, ஆசீர்வதிங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் இருக்கிறங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.